நீ பண்றதுல சொன்ன உனக்கு ஒரு மாதிரியா இருக்குதா? ஏன்டி கட்டின ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்க, அந்த இடத்துல 3/4 கிலோ மேக்கப் போட்டு இழிச்சிட்டு மினிக்கிட்டு நின்று இருக்கிறேன். இப்ப கேட்கற கஷ்டமா இருக்குது உனக்கு இல்லையா? வலிக்குதுரு, அவமானமா இருக்குதுரு எனக்கு. நான் வேலை வெட்டி இல்லாம இருந்திருக்கேன், கையில காசு இல்லாம இருந்திருக்கேன். வீட்டுல சண்டை போட்டு வெளியூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கேன். கையில காசு இருக்காது, சாப்பிட மாட்டேன் 2-3 நாள். அப்போ என் தன்மானத்தை இழந்து நான் இங்கேயும் நின்னது கிடையாது. உனக்காகவும் அந்த ஆதிக்காகவும் தன்மானத்தை விட்டு செய்யாத தப்புக்கு தான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் நல்லவனா கேட்டவனான்னு எனக்கு தெரியாது. சரியா? கொப்பன் மோசமான வண்டியவன். அது உனக்கு என்னைக்கு புரியுமோ எனக்கு தெரியல. காலையில எழுந்து அம்மா கிட்ட பேசினா அதுவும் என்கிட்ட பேசாம மூஞ்சி தூக்கிட்டு போகுது. இப்போ நீங்க 2 பேருமே பேசாம போறீங்க. அங்க என்னடான்னு பார்த்தா அழகர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போறான். இப்ப எதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க உன்னை சித்திரவதை பண்றோமா? இல்ல நீ ஒருத்தி எங்க எல்லாரையும் சித்திரவதை பண்றியா? ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு என்ன தெரியுமா? தான் புருஷனை எங்கேயுமே தலகுனிய விடாம இருக்கிறது தான் அழகு. இங்க பாரு, அழகர் மாதிரி நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. அவன் நேத்து காலில் விழுந்ததுதான் ஒரு பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இந்த பிரச்சனை இதோட முடியும்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டேன். அதுக்காக காலில் விழ சொல்லலாமாக்கா? மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு பண்ணி வந்தது அவன். நான் தடுக்காம இருந்தா எப்படி இந்த பிரச்சனை முடியும்? அதனால்தான் நான் தடுக்கல. வாங்க வாங்க ஆதி. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுங்களா? இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. அதுக்காக சொல்ல ஆண்டாள், எப்படியும் நான் பேசுறதை கேட்டு நீங்க அழதான் போறீங்க. அதனாலதான் போயிட்டு அப்புறமா வரட்டுமான்னு கேட்டேன். என்ன அமைதியா இருக்கீங்க? ஓ, உங்களுக்கு காலில் விழுந்து பேசினாதான் பிடிக்கும்ல? அப்போ உங்க அப்பாவை கூப்பிடுங்க, நானும் ஒரு தடவை விழுந்துடுறேன். ஆதி, நீங்களுமா இப்படி பேசுறீங்க? என்ன வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? ஒருத்தன் தப்பே பண்ணாம வந்து மன்னிப்பு கேட்டான், ஆனா அது உங்களுக்கு பத்தாம அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. விழ சொன்னது நீங்களாவும் விழுந்தது உங்க அப்பா காலிலையும் ஒரே காரணத்துக்காக தான் ஆதி இன்னும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா நடக்கிறதே வேறையா இருக்கும். அவன் எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. உங்க மேல வச்சிருக்கிற லவ்வுக்காகவோ இல்ல இந்த குடும்பம் அவனுக்கு வேணுங்கிறதுக்காகவோ இல்ல, நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் வந்து மன்னிப்பு கேட்டான். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டதும் எனக்காக தான், அன்னைக்கு உங்க அப்பாவை அடிச்சதும் எனக்காக தான். அவன் எனக்காக தான் எல்லாம் பண்றான். எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்னப்பா ஆதி, என்ன ரவுடி போய மாதிரி வீட்டுக்குள்ள வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறவன்? என்ன உன் பிரச்சனை? வாங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதுல்ல? இதை பார்ப்பா ஆதி, இது எங்க குடும்பத்து பிரச்சனை. இதுல தேவையில்லாம நீ எதுக்கு தலையிடுறவ? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை போய் பாருப்பா நீயே. அழகர் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிக்க தான் செய்வேன். ஏப்பா, நீ தாராளமா வந்து நில்லு, இல்ல உட்காரு. அதை விட்டு போட்டு எதுக்கு எங்க கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறவன்? தம்பி தம்பி, ஆதி தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஆதி தம்பி, உள்ள என் பொண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு வந்தீங்க? மனசுக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க என்ன என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு உள்ள பேசி போட்டு வந்து போட்டீங்க. நான் உங்களை என்னெல்லாம் பண்ணுவேன்ட்டு தெரிஞ்சுக்காம போக கூடாதுல்ல? ஏன்டா டேய், என் ஊருக்குள்ளேயே வந்து புட்டு என் வீட்டுக்கு எதிரிலேயே இருந்துகிட்டு என்ன காலி பண்ணிட்டு போவேன்னு மிரட்டிட்டு இருக்கேன். ஏலே, நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? ஆண்டாளுக்கு அப்பனா மட்டும் தானே பார்த்துருக்க, என்ன எதிரியா பார்த்தது இல்ல. என்னையிலிருந்து பாப்படி மாப்பிள. தர்மலிங்கம் சார், உள்ளேயாவது ஆண்டாள் இருந்ததுனால கொஞ்சம் டீசெண்டா பேசினேன். இங்க யாரும் இல்ல சார். ஆதிக்குள்ளே ஒரு லோக்கல் வெர்ஷன் இருக்கு, அவன் வேற மாதிரி சார். யார் என்னன்னு பார்க்க மாட்டான். ஏப்பா தம்பி, தர்மலிங்கம் அதை விட மோசமானவன். அன்னைக்கு ஸ்வேதாவை வர வச்சு உங்களுக்குள்ள சண்டை வந்தப்ப
இந்த பாரதி புள்ளிய நடிச்சு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப முடிவு பண்ணி போட்டேன், இனி இதுக்கு மேல உன்னையும் பொண்டாட்டியையும் சேது வாழ விட மாட்டேன். உன் கூட்டாளிய எப்படி என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு சுத்த விட்டுட்டு இருக்கணும், அதே மாதிரி உன்னையும் ஞஞஞஞஞஞஞன்னு கத்திக்கிட்டே சுத்த விட்டு போடுவேன். அந்த அழகரை விட நீ தாண்டா எனக்கு எதிரி. இங்கறா, உன்னை காலி பண்றதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நானு. சார், இந்த மாதிரி ஈ கொசு காக்காலாம் நான் நிறைய பார்த்துட்டேன் சார். தம்பி, இந்த ஈ கொசு காக்கா அதையெல்லாம் பார்த்துருப்ப நீயே. யானையை பார்த்துருக்க மாட்டியா? அந்த யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்னு தெரியாதுல்ல உனக்கு? சார், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நடந்த எல்லா தப்புக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஆண்டாளையும் அழகரையும் வாழ விடுங்க சார். நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன். தம்பி, நீ அப்படி சீக்கிரமாவெல்லாம் இந்த ஊரை விட்டு போக கூடாது. ஏய், உன்னை நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலடா. இரு தம்பி, இனி ஒவ்வொரு அடியா அடிக்க ஆரம்பிக்கிறேன். நீயும் உன் உடம்பு எப்படிதான் தாங்கும்னு 1 2 3ன்னு எண்ணி பாரு. தாங்கவே முடியலன்னு தோணும் போது இந்த ஊரை விட்டு ஓடணும். அதுவும் சும்மா ஓடக்கூடாது. ஏன்டா தர்மலிங்கத்தை பகைச்சுக்கிட்டோம்ட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்ன விட்டுருங்க ஐயா அப்படின்ட்டு கதறிட்டு ஓடணும். புரியுதா? சும்மா காமெடி பண்ணிட்டு கோவத்தில் ஏதாவது பண்ணிட போறேன். உள்ள போ, உள்ள போ.